வெல்கம் டு சுதாஸ் கிச்சன். இன்றைக்கி காடையில் எப்படி 65 பண்ணலாம் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காடை 65 செய்கிறதுக்கு 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஒரு அரை மூடி அளவுக்கு எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா இப்படி கலந்து விட்டுக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஒரே அடியாக தண்ணி சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தான் நம்ம பிசைஞ்சு விட்டுக்கணும். தண்ணி நிறையா போயிடுச்சுன்னா காடையில் மசால் ஒட்டாது. இப்போ இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு. இதில் நான் கொஞ்சமாக 65 மசாலா கொஞ்சமாக கலருக்காக நான் சேர்த்துக்கிறேன். இது உங்களோட விருப்பம்தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். ஆனால் இது கொஞ்சம் சேர்க்கும்போது டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. 3 காடையை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையே இதில் நல்லா தடவி மசாலாவை எல்லாத்தையுமே நல்லா தடவி எடுத்து வச்சிடலாம். இது அப்படியே 1 மணி நேரத்துக்கு வச்சிடலாம். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற காடையை இதில் சேர்த்து பொரித்து எடுத்துடலாம். இதை போட்டோடனே திருப்பாமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுட்டு அப்புறமா திருப்பி விடணும். குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது வேக விடணும். 5 நிமிஷத்துக்கு இது மாதிரி நல்லா பெரட்டி விட்டு வேக வைக்கணும். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு, அதையே எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பராக காடை வெந்து வந்துருச்சு. அடுத்ததாக கார்ன்ஃப்ளவர்ஸில் கொஞ்சமாக பெரட்டி விட்டுட்டு அதையும் போட்டு பார்க்கலாமேன்னு தோணுச்சு. அதையும் போட்டு பார்த்தேன், அதுவும் சூப்பராக வந்துச்சு. டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.